வெண்டிலா வெல்கம் பேக் கைஸ். நிறைய பேர் வந்து பார்த்தா நீங்கள் பிக்கை எப்படி எடிட் பண்ணுறீங்க சொல்லுங்கன்னு கேட்டீங்க. ஸோ பார்த்துலாமா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிமினி ஆப்பை யூஸ் பண்ணி பிக்குடைய குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக பார்க்குற எல்லா வீடியோலையுமே நான் அந்த லைட் ரூம் ஆப்பை யூஸ் பண்ணி தான் நான் பிக்கை எடிட் பண்ணுவேன். ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்கனாக்க கண்டிப்பாக சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ணால் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் சரி, இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் எல்லாம் சரி, நான் இந்த அப்ரிஷியேட்டை தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இந்த அப்ரிஷியேட் உங்களுக்கு வேணால் நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஃபோட்டோ ஆன் டிவைஸ்னு இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் கொடுத்த ப்ரீசெட் எங்கே டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஃபோல்டரே நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கார்னரில் ஒரு 3 பட்டனே இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி செட்டிங்கிறத கொடுத்து மேலே டிக் ஐக்கன் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கு எங்கே இருக்கோ அங்கே போய் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிடாடி அதே மேல் காரில் 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ண செட்டிங்கை இங்கே பிஎஸ் செட்டிங்னு கொடுத்தினாக்க ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிடும். இப்போ கீழே எடிட்னு இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைட்டில் போயிட்டு உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேவா? இது நீங்கள் எப்படி சேவ் பண்ணாக்க மேல் ஷேர் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் காப்பி டு டிவைஸ்ன்னு கொடுத்தினாக்க ஸோ இந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடும். ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் ஒன்றா நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய பிக்கு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு இப்போ நாம் ஹைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கீழே ப்ளஸ் சைன் கொடுத்துட்டு ஒரு நேனஸில் பாசிட்டிவ் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த சாங் ஆட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட் தகுந்த மாதிரி வந்து பண்ணால் புக் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த புக் மாதிரி தகுந்த மாதிரி பிக் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி பிக் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ரிட்டர்ன் பட்டன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்ப்ரெஷன் ஏரியா கொடுத்துட்டு மூவர்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நான் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா அது வந்து லாஸ்ட் வரைக்கும் பெஸ்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் கீழே அதரில் காப்பி பேக்ரவுண்டு கொடுத்துட்டு சாண்டை செட்டிங் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அதே ஆட் எஃபெக்டில் போயிட்டு ப்ரெல்லில் ஸ்பின் ப்ரெல்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்துக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டர் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஆங்கிளை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 80 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ மறுபடியும் ஆட் எஃபெக்டில் கலர் ரேட்டில் எக்ஸ்பிரஷன் காமௌண்ட் எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ நாம் ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரஷன் மட்டும் -1.00 வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நாம் ஒரே லேயரில் எல்லா பிக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணி வச்சா நெக்ஸ்ட்டு நாம் சென்டர் பிக்கு எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைலே ஏதோ ஒன்று நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஷோ ஆகும். இதெல்லாம் சாங்குக்கு மேலே ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுன்னா புக் மாதிரி தகுந்த மாதிரி ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணால் கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எஸ்ரேன் பண்ணுறதும் அதே சேம் மெத்தட், ஜஸ்ட் அவங்க குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கொடுத்து இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா அது வந்து பார்த்தீங்கன்னாக்க எஸ்ரேன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு நான் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பேக்ரவுண்டு பிக் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டு ஸோ இந்த லேயர் எந்த லேயருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மோட்ஸில் போயிட்டு உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு முன்னாடி அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. நீங்கள் பிக் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சுனாக்க ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு அந்த புக் மாதிரி போயிட்டு ஜஸ்ட் அவங்க குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினாக்க எரர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்தடுத்த பிக்கை நீங்கள் எப்படி எடிட் பண்ணலாம், ஜஸ்ட் அந்த குரூப்பை கிளிக் பண்ணுறீங்க, பாக்ஸ் கொடுத்து காப் லேயர் கொடுத்து
நெக்ஸ்ட்டு புக் மார்க் போயிட்டு அங்கே காப்பி பண்ணியதே இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுனாக்கா நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுறது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் பிக் எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? ஜஸ்ட் அவங்க குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடு குரூப் போயிட்டு நான் ஜஸ்ட் அந்த பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டாரிங் கொடுத்து நான் என்ன பேக்ரவுண்டு பிக் வச்சுருக்கணும் அந்த பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் மோட்ஸில் போயிட்டு நான் வந்து பார்த்தினாக்க செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ என்னோடய பிக் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிறதுனால நான் வந்து பார்த்தினாக்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கினேன். ஸோ நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கினாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைனாக்க நீங்கள் ஒவ்வொரு டைமும் பழைய பிக்கை டீல் பண்ணிவிட்டு புது பிக்கை ப்ளஸ்ஸே கொடுத்து மீடியா கொடுத்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டைமிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இதுவும் ஆட் ஆகிடுச்சா? ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த பிக்கை நீங்கள் ஒன் பன்னா எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்க்கும் பிக் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் ஒயிட் கலர் மாதிரி வரும் இல்லையா? ஸோ அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தினாக்க கண்டிப்பாக உங்கள் மொபைலு ஹேங் ஆகும். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் மெத்தடு போய்க்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் போய்ட்டு நான் கொடுத்த ப்ரிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணினாக்கா ஸோ இந்த இடத்துல ஒரு குரூப் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனா நிறைய லேயர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகும். ஸோ ஓகே, நான் இருந்தாலும் சொல்லிடுறேன். ஸோ அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ நம்ம எடிட் பண்ணதை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துக்குங்க. இதுவும் அதே சேம் மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு கம்மி பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஸ்பீட் ஐக்கனில் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்ளோ எஃபெக்ட் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் கலர் ரேட்டில் கீழே மூவ் பண்ணிங்கனாக்க சாஃப்ட் க்ளோன்னு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேடை செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்க 0.13 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரைட்னஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு 0 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு 100 வச்சுக்கோங்க. ஹைலைட்டும் நீங்கள் 100 வச்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா அந்த பிளேட் நேர்க்கா ஜஸ்ட் இது 0 வச்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா அவுட்டர் க்ளோ இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கா ஸோ அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெரியலையா? லைட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா தெரியுதா? ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட்டை கிடச்சிச்சா? நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புக் மார்க் கம்மியாக வச்சுனாக்க ஸ்பீடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா கம்ப்ரஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கனாக்கா கொஞ்சம் உங்கள் வீடியோ ஒரு 30 செகண்ட் இருக்குமா? ஸோ இந்த லேயரில் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்கள் மொபைலு ஹேங் ஆகும். அப்புறம் லீக்ஸ் எடிட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக ஒரு டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதே எஃபெக்ட் தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு உங்கள் மொபைல் ரொம்ப ஹேங் ஆச்சுனாக்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே குரோமாக்கி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்து ஜஸ்ட்டு இந்த கலர் ஆப்ஷனில் பிளாக்கை மட்டும் நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கனாக்க இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். ஓகேவா? ஸோ என்னோட மொபைலில் ஹேங் ஆச்சு. நான் ஏதோ அப்படின்னு எடிட் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் இருக்கிற லேயரே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க லாஸ்ட் வரைக்கும் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிக்ஸ் எடிட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு ப்ரிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணினாக்கா லிக்ஸ் வந்து பண்ண கொடுத்துருப்பேன். ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே பேக் போய்ட்டு நம்ம எடிட் பண்ண ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்கும். ஸோ குயிக்காக எடிட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் அதுக்கு டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாட் மேஸ்கின்னு இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் வேப்னு லாஸ்ட் எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு
சாண்டை செட்டும் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதில் என்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேம், லாஸ்ட் ரெண்டுக்கும் கொஞ்சம் முன்னாடி ஒரு கீ ஃபேம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டுடைய வேல்யூ மட்டும் 0.00 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அப்படி கீழே வந்து பார்த்தினாக்க ஃபெதர் இருக்கும். இதோடைய வேல்யூவை வந்து பார்த்தினா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 வச்சுக்கோங்க போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் கீழே டெஸ்ட் பண்ணியே இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 5% வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ எஃபெக்ட் மிஸ்ஸாக இருக்கும். ஸோ அது நம்ம அந்த குரூப்பில் எடிட் பண்ணிக்கல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு அந்த எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு மட்டும் லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பில்லோ பார்த்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த லிக்ஸை நீங்கள் எப்படி எடிட் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள் தான். டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலேயர் கொடுத்து எங்கே முடியுதோ அங்கே போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்கா ஸ்பீட் யூஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்ரேன் பண்ணுறதும் அதே மாதிரி தான். ஸ்பீடுக்கு நீங்கள் வந்து பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வேணால் நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ண டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் சாங்கு ஃபுல்லாகவே லிக்ஸை டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, லிக்ஸ் எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ப்ரிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ஒரு 3 லேயர் இருக்கா, ஜஸ்ட்டு இது 3த்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப் லேயர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நாம் எடிட் பண்ணதை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அதே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன சாங்கு எடிட் பண்ணிங்களோ ஸோ அந்த சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் கொடுத்துருக்கேன், கலர்ஸ்க்கு லேயர் கொடுத்துருக்கேன். ஸோ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.